அனைவருக்கும் வணக்கம். இன்று எரிபத்த நாயனார் கதையை தெரிந்து கொள்ளப் போகிறோம். அமராவதியாற்றின் கரையில் உள்ள கரூரில் பிறந்தவர் எரிபத்தர். அங்குள்ள ஆனிலை கோவிலின் பசுபதீசுவரரை நாளும் 3 முறை வணங்கி வந்தார். இத்தலப்பெருமானை வழிபடின் மீண்டும் ஒரு கருவில் பிறக்க வாய்ப்பு ஏற்படாது. எரிபத்தர் அடியார்களுக்கு தொண்டு செய்வதில் சிறந்து விளங்கினார். அடியார்களுக்கு இன்னல் ஏற்பட்டால் பரசு என்ற ஆயுதத்தால் அவர்களை காப்பாற்றி உதவுவார். அதே கரூரில் சிவகாமி ஆண்டார் என்ற அடியர் வைகரை பொழுது எழுந்திருந்து நீரில் மூழ்கி குளித்து திருநீறு அணிந்து வாயினை கட்டி நந்தவனத்தில் மலர் பறித்து 5 எழுத்தை ஓதிக்கொண்டு மலர்களை மாலையாக்கி தினமும் இறைவனுக்குச் சுட்டி மகிழ்வார். ஒருநாள் அப்படி அவர் தூய்மையுடன் மாலையை இறைவனுக்குச் சுட்ட எடுத்து வரும்போது மன்னனுக்கு பிரியமான பட்டத்து யானை பட்டவர்த்தனத்துக்கு மதம் பிடித்து ஓடி வந்து சிவகாமி ஆண்டாரின் கையிலிருந்த மாலையை வீசி எறிந்து நாசம் செய்தது. பூக்கள் பொழுதியில் பட்டு நாசமாயின. தன் மலர் தொண்டுக்கு ஏற்பட்ட சோதனை கண்டு கதறினார். தரையின் மீது விழுந்து சிவதா சிவதா என அழுது பெருமானிடம் முறையிட்டார். அப்போது அங்கு வந்த எரிபத்தர் சிவகாமி ஆண்டவரின் முறையீட்டை கேள்விப்பட்டு கோபத்தினால் குதித்து எழுந்தார். எம் அடியார்க்கு இவ்யானை பகையா எனக் கூறி யானை சென்ற வழியில் சென்று அந்த மதம் பிடித்த யானையின் துதுக்கியை வெட்டினார். பாகர்களையும் வெட்டினார். கேள்விப்பட்ட மன்னர் யானையை வெட்டிய பகைவரை எதிர்பார்த்து அவ்விடத்தே அடியார் ஒருவர் இருப்பதைக் கண்டார். நடந்தவற்றை அறிந்தார். சிவபக்தி மிக்க மன்னன் அடியவரே சிவத்தொண்டுக்கு இடையூறு செய்த யானையும் பாகனையும் வெட்டியது சரி. இவற்றை சரியாக நிர்வகிக்காத தானும் குற்றவாளியே, என்னை தாங்கள் என் வாளினால் தண்டியுங்கள் எனத் தன் வாளினை எடுத்து தந்தான். எரிபத்தர் புகழ்ச்சோழரின் பக்தியைக் கண்டு என்னால் இவ்வடியவரின் மனம் எவ்வளவு புண்பட்டுவிட்டதே. நான் இருப்பதில் பயன் இல்லை என்று தன்னை வெட்டிக்கொள்ள முயன்றார். புகழ்ச்சோழர் பதறிப்போய் தடுத்தார். வானிலிருந்து அன்பர்களே, உங்கள் இருவரது அன்பினையும் உலகரீச் செய்யவே நாம் இவ்வாறு செய்தோம் என்று ஒலித்தது. யானையும் பாகரும் உயிர் பெற்றனர். சிவகாமி தொண்டர் மலர் தொண்டினை தொடர்ந்து செய்து வந்தார். எரிபத்தர் திருத்தொண்டு செய்து கைலையில் சிவகணத் தலைவராக ஆனார். அடுத்த காணொளியில் இயற்கோன் கலிக்காம நாயனார் கதையை தெரிந்து கொள்ளலாம்.